ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் பொறுத்தவரையும் இட்ஸ் அ பிளாக் ஆஃப் ரீயூசபிள் கோட் டு பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன். ஓகேவா, இது வந்து ஒரு ரீயூசபிள் கோடு. இதை வந்து எங்கே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட சின்டாக்ஸ் வந்து டெஃப் ஃபங்க்ஷன் நேம் கர்லி பிரேஸ், இந்த இடத்துல பிளாக் ஆஃப் கோட். ஓகேவா, ஸோ இந்த கோட் தான் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணுறப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதான் இந்த சின்டாக்ஸ். ஓகேவா, ஸோ ஹவு டு கால் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து எப்படின்னா ஜஸ்ட் பை யூஸிங் த நேம். ஓகேவா, ஸோ கோட் எழுதிட்டு ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ இதை கால் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சம் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு கோட் எழுதுறோம் வச்சுக்கோங்க, பிரிண்ட் a + b. ஸோ சம் ஆஃப் 2 இன்டிஜர் கோட் எழுதுறோம்னா ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் a, b பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இங்கேயும் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே நான் 2, 3 கொடுத்தேன்னா எனக்கு ஏன்ற வேல்யூக்கு 2 வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் பீன்ற வேல்யூக்கு 3 செட் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ a 2 + 3 = 5, எனக்கு 5 பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் திங், லெட் மீ erase it. So the next thing is returning a value. ஸோ ரிட்டர்னிங் வேல்யூ இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, இது வந்து ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம், விச் இஸ் ரிட்டன். இதோட சின்டாக்ஸ் வந்து டெஃப் எஃப்ன்றது ஃபங்க்ஷன் நேம், இங்கே வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம், உள்ளே வந்து பிளாக் ஆஃப் கோட் இருக்கும். கடைசியாக நம்ம ரிட்டர்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம், ரிட்டன் ஆஃப் எம்எஸ்சி. நீங்கள் எதை ரிட்டன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை இந்த எம்எஸ்சின்னு இருக்கிற இடத்துல வந்து கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போது இங்கே என்ன இருக்கோ அதை வந்து ரிட்டன் பண்ணிடும். ஸோ இந்த சம் ஆஃப் 2 இதில் பார்த்த மாதிரி நம்ம அங்கே பிரிண்ட் பண்ணல. ஸோ அங்கே நம்ம வந்து பிரிண்ட் ஆஃப் a + bன்னு கொடுத்தோம். ஸோ நான் a + b பிரிண்ட் பண்ணாமல் ரிட்டன் பண்ணலாம். ரிட்டன் பண்ணனா எனக்கு இந்த வேல்யூ வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப ரிட்டன் ஆகும். அதை நான் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் a = சம்ன்றது ஃபங்க்ஷன் நேம்னா 2, 3. ஸோ இப்படி நான் சேவ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி நான் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தனா எனக்கு 5 பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ கான்செப்ட் ஒன்று தான், பட் யூ ஆர் ஜஸ்ட் ரிட்டர்னிங் அ வேல்யூ இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் இட். ஓகேவா, ஸோ அது ஒன்று தான் இங்கே மாறுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ லெட் மீ erase it. ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னென்னா பாசிங் வேல்யூஸ் பை தர் நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெஃப் greet ஆஃப் ஆர்குமெண்ட் _1, இது வந்து இந்த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் _2, இது செகண்ட் ஆர்குமெண்ட். இங்கே நான் என்ன பண்ணணும்னா பிரிண்ட் ஆர்குமெண்ட் _1 ப்ளஸ் ஒரு ஸ்பேஸு ப்ளஸ் ஆர்குமெண்ட் _2. ஓகேவா, ஸோ நான் அதை பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன், greet ஆஃப். இங்கே நான் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் கீவேர்டுக்கு நான் நேம் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் _1க்கு நான் வந்து ஹாய்னு கொடுக்குறேன். அண்ட் ஆர்குமெண்ட் _2க்கு நான் ராம்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஆர்குமெண்ட் 1க்கு வந்து ஹாய்னு அசைன் ஆயிரும். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் 2க்கு ராம்னு அசைன் ஆயிரும். ஸோ எனக்கு ரிசல்ட் வந்து ஹாய் ராம்னு கிடைக்கும். ஓகே, ஹாய் ஸ்பேஸ் ராம்னு கிடைக்கும். ஸோ இதான் எனக்கு ரிசல்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் மூலமாக நம்மளால் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் திங் இஸ் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ சேம் இதே தான். பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் பாசிங் வேல்யூ பை தட் பொசிஷன். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன் மினிட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதே வேல்யூ ஆர்குமெண்ட் இது எதுவும் நான் கொடுக்கல. ஓகேவா, ஜஸ்ட் ஹாய் அண்ட் ராம்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நார்மலாக என்ன ஆகும்னா ஹாய்ன்றது வந்து ஆர்குமெண்ட் 1க்கு போயிட்டு ஃபிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ராம்ன்றது வந்து ஆர்குமெண்ட் 2க்கு போய் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா ஹாய் ராம்னு கிடைக்கும். ஓகேவா, ஹாய் ராம்ன்றது அவுட்புட்டாக கிடைக்கும். இதே இதை நான் மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ராம் கொடுத்துட்டு செகண்ட் வந்து ஹாய்னு கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் வந்து ராம் ஹாய்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் பொசிஷனை பேஸ் பண்ணி ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அதான் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ டிஃபால்ட் வேல்யூனா என்னென்னா இதுக்கு நார்மலாக ஒரு டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், அந்த வேல்யூஸ் வந்து எடுத்துக்குது. நான் வேல்யூஸ் கொடுக்கலன்னா என்ன பண்ணும்? ஸோ நான் ஜஸ்ட் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா ஆக்சுவலி எரர் வரும். ஏன்னா நான் எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தான். என்ன ஆர்குமெண்ட்ஸ் சொல்லி ஆர்குமெண்ட்ஸ் 1 ஒரு வேல்யூ கொடுத்து நான் 2 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ஆர்குமெண்ட் 1க்கும் வேல்யூ கிடையாது, 2க்கும் வேல்யூ கிடையாது. பட் இந்த மாதிரி நான் கால் பண்ணேன் எனக்கு எரர் காமிக்கும். ஸோ அதுக்கு தான் நான் டிஃபால்ட் வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா,
ஸோ டிஃபால்ட் வேல்யூ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல ஸோ ஏன்றது ஒரு ஆர்குமெண்ட், ஏ ஈக்குவல் டு ஹாய்னு நான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன் அண்ட் பி ஈக்குவல் டு இங்கே ராம்னு டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் இதை கால் பண்ணேன்னா எனக்கு எரர் வராது. இங்கே இருக்கிற டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை எடுத்துகிட்டு இங்கேயும் நான் மாற்றோம் ஏ அண்ட் பி. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இந்த ஏக்கு பதிலாக ஹாய்ன்றது வந்து சப்ஸ்டிட் பண்ணணும், பிக்கு பதிலாக ராம்ன்றது சப்ஸ்டிட் பண்ணணும். எனக்கு சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். ஹாய் ராம் சேம் அவுட்புட் தான் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் டிஃபால்ட் வேல்யூ யூஸ் பண்ணி நம்மளால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் இஸ் வேரியபிள் லென்த் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து எத்தனை ஆர்குமெண்ட்ஸ்னு தெரியுது. நான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துறேன். ஆனால் எனக்கு ஆர்குமெண்ட்ஸ் எவ்வளோனே தெரியாது. எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் எடுத்துக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கு வேரியபிள் லென்த் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு டெஃப் ஃபங்க்ஷன் நேம் ஆர்குமெண்ட்ஸ் முன்னாடி ஸ்டார் ஏஆர்ஜிஎஸ்ன்னு நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உள்ளே வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஆர்குமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வந்து எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம், ஒன்று தான் பாஸ் பண்ணணும்ட்டு இல்லை. ஸோ அப்போது நான் இது வந்து fn வச்சுருந்தேன்னா fn ஆஃப் 1ன்னு கொடுக்கலாம், fn ஆஃப் 1,2ன்னு கொடுக்கலாம், fn ஆஃப் 1,3, 4, 5. ஸோ இப்படி கொடுத்தேன்னா எனக்கு இதுக்கு அவுட்புட் வந்து 1ன்னு கிடைக்கும், இதுக்கு அவுட்புட் வந்து 1,2ன்னு கிடைக்கும், இதுக்கு அவுட்புட் வந்து 1,3, 4, 5ன்னு கிடைக்கும். ஸோ நான் எத்தனை இன்புட் கொடுக்குறேனோ அது எல்லாமே எனக்கு ஆர்குமெண்ட்ஸாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதான் வேரியபிள் லென்த்தாக இருக்கிற இன்புட்டை நம்மளால் ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் the next thing is unpacking as arguments. ஓகேவா? ஸோ இது என்ன கான்செப்ட்னா, let me write it. unpacking as arguments. ஸோ if we already have the data required to pass to a function as a sequence. ஸோ எனக்கு வந்து ஒரு சீக்வன்ஸாக ஏற்கனவே இருக்குப்பா, சரியா? இன்புட்டை நான் வந்து ஏற்கனவே வாங்கிட்டேன், அது எனக்கு ஒரு சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ அதை நான் அன்பேக் பண்ணி ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் என்ன பண்ணணும்னா, let me write a code def fun of arg. ஸோ நான் இங்கே டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். இந்த கேஸ்க்கு நான் என்னென்னு சொல்கிறேன், இதை ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து டேட்டாஸ் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ நான் டேட்டா வந்து ஒரு சீக்வன்ஸாக வச்சுக்கிறேன். ஹலோ தேஜா. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், fn ஆஃப் ஸ்டார் டேட்டா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேட்டான்னு இருக்கிற சீக்வன்ஸை அன்பேக் பண்ணுறேன். ஓகேவா? அன்பேக் பண்ணி ஆர்குமெண்ட்ஸை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? வேரியபிள் லென்த் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை அன்பேக் பண்ணி பாஸ் பண்ணுறதுனால 2 இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ARG1க்கு வந்து செட் ஆயிரும், அந்த செகண்ட் திங் ARG2க்கு வந்து செட் ஆயிரும். அப்போது எனக்கு ரிசல்ட் வந்து ஹலோ தேஜான்றது கிடைக்கும். ஹலோ தேஜான்றது எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேவா? சப்போஸ் நான் இந்த வேல்யூ கொடுக்கலனா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் என்ன இருக்கோ அது எனக்கு கிடைக்கும், ஹாய் ராம். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இதுதான் அன்பேக்கிங் ஆஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் திங் is multiple keyword arguments. ஓகேவா? அங்கே வந்து ARGSன்னு கொடுத்தீங்களா, இங்கே அதே தான், பட் யூ ஹேவ் டு டிஃபைன் 2 stars def fn ஆஃப் ஸ்டார் KWARGS. ஓகே, ஸோ நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸாக அதை எடுத்துக்கும். ஸோ நான் சொல்கிறேன், பிரிண்ட் முன்னாடி வந்து 1, 2 அதே மாதிரி பிரிண்ட் ஆச்சா, மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ நான் இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், fn ஆஃப் ஏக்கு ஒரு வேல்யூ அண்ட் பிக்கு ஒரு வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸாக பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு கீ அண்ட் வேல்யூ கொடுக்கணும், இது ஒரு கீ இது ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ எத்தனை இருந்தாலும் கீ அண்ட் வேல்யூ பேஸாக கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்குறப்போ எனக்கு ரிசல்ட் என்ன பிரிண்ட் ஆகும்னா, டிக்ஷனரியாக பிரிண்ட் ஆகும். ஏவோட வேல்யூ 1 அண்ட் பியோட வேல்யூ 2. ஸோ இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் அது பிரிண்ட். ஸோ நான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து C = 3 கொடுத்தேன்னா எனக்கு இதோட C is 3 இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகேவா?
ஸோ இதுதான் மல்டிபிள் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். மல்டிபிள் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் உங்களால் பாஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபங்க்ஷன் கால் ஸ்டாக்னு என்னென்னு பார்ப்போம். So function call stack. It's a stack. Stack is a data structure, okay, that stores items in a last in first out manner. Function call stack keeps track of function calls in progress. ஓகேவா? ஸோ எந்த ஃபங்க்ஷன் கால் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு, அடுத்து என்ன ப்ராக்ரஸ் ஆகணுன்றதை டிசைட் பண்ணுறது வந்து கால் ஸ்டாக் தான் டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், டெஃப் fn1ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ பாஸ்ன்றது கீவேர்ட் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு எந்த எரரெல்லாம் கோட் ரன் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறது பாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெஃப் fn2ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நான் வந்து fn1 கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, நான் எப்போல்லாம் fn2 வந்து கால் பண்ணுறேனோ அப்போ fn1 கால் ஆகும். பட் திஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இது எக்ஸிக்யூட் ஆகி வர ரிசல்ட்டை வச்சு fn2 வந்து ரன் ஆகும், ஃபங்க்ஷன் 2 வந்து ரன் ஆகும். ஃபங்க்ஷன் 2 ரன் ஆகி வர ரிசல்ட்டை வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் கால் ஸ்டாக். எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எது இருக்குது, எது ஃபர்ஸ்ட் கால் ஆகணும், எது செகண்ட் கால் ஆகணும்னு சொல்கிறது தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கால் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் இஸ் ரெக்கர்ஷன். Next thing is recursion. Recursion is nothing but a function calling itself. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் தன்னை திரும்பி கால் பண்ணிச்சுன்னா ரெக்கர்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ஃபேக்டரியல் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கலாம் மேபி. இதெல்லாம் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இதோட சின்டாக்ஸ் வந்து டெஃப் ஃபங்க்ஷன் ஒன்றுன்றது ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பிளாக் ஆஃப் கோடு வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனே நான் கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கால் பண்ணினா இதுக்கு பேர் தான் ரெக்கர்ஷன் சொல்லுவோம். ஓகே. And the next thing is passing immutable objects. Passing immutable objects. So இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து def increment of a plus equal to 1, a equal to int of input increment of a print a. ஸோ நான் இங்கே வந்து இன்புட் வந்து 5னு கொடுக்குறேன், எனக்கு அவுட்புட் வந்து 6னு வரணும். ஆக்சுவலி அப்படி தான் நான் நினச்சி கொடுக்குறேன்னு வச்சுங்க. ஆனால் எனக்கு ரிசல்ட் வந்து 5னு தான் வரும். ஏன் அப்படின்னா இதோட ஸ்கோப்பு இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்குது. ஓகேவா? இது ஃபங்க்ஷனுக்குள்ளே போகாது. ஆக்சுவலி நான் போகும். இங்கே நான் ஃபைன் கொடுத்தேன்னா ஃபைன் கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டனும் பண்ணல, பிரிண்ட்டும் பண்ணல. ஓகேவா? ஜஸ்ட் ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1. அப்போ ஏ வந்து 6ன்னு மாறிடும். பட் இங்கே மாறுறது இந்த வேரியபிள் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதுதான் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஓகே. அப்போது எனக்கு பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே 5 கொடுத்தேன்னா எனக்கு 5 தான், அதே தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இவன் வந்து வேரியபிள் நேம்ஸ் ஆர் சேம், தே ஆர் ரெஃபரிங் டு 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இது வேறு ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்ணுது, இது வேறு ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்ணுது. ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஓகேவா? அதான் இங்கே சொல்ல வராங்க. அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் பாசிங் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னா, the same object in the memory is referred to both list. ஸோ லிஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸில் வரும். let me write the example first. ஸோ ஸோ என்ன பண்ணணும்னா list underscore a equal to 1,2 ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ எம் காலிங் அ ஃபங்க்ஷன். இதில் வந்து லிஸ்ட் ஏவை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு print லிஸ்ட் ஏ. ஓகேவா? ஸோ இது என்ன நடக்குதுன்னா, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒரே லிஸ்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணுது. ஓகேவா? ரெண்டு லிஸ்ட்டுமே, இந்த லிஸ்ட் எக்ஸும் சரி இந்த லிஸ்ட் ஏவும் சரி, ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்ட்டை தான் பாயிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போது இதில் எந்த சேஞ்சஸ் நடந்தாலுமே இதையும் அஃபெக்ட் பண்ணும். அதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ அப்போது லிஸ்ட் ஏவை நான் உள்ளே கொடுத்தேன்னா இந்த லிஸ்ட் எக்ஸ்ன்றது இந்த லிஸ்ட் ஏவை பாயிண்ட் பண்ணுது. அப்போது இது ப்ளஸ் ஈக்குவல் டு அங்கே 3 ஆட் ஆச்சு அப்படின்னா இதுலேயும் எனக்கு 3 ஆட் ஆகி வர ரிசல்ட் வந்து 1,2,3 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் பாசிங் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? and the next thing we are going to see is nested loops. And the next thing is nested loops.
நெஸ்டட் லூப்ஸ் பொறுத்த வரையும் an inner loop within repeating block of an outer loop is called a nested loop. ஓகேவா, இங்கிலீஷில் புரியாது. எப்படின்னா ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்கிறதுக்கு பேர் தான் நெஸ்டட் லூப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் லூப்பில் இன்னொரு ஃபார் லூப் இருக்குது, இல்லை ஃபார் லூப்பில் ஒய் லூப் இருக்குது, இல்லை ஒய் லூப்பில் ஃபார் லூப் இருக்குது. இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு லூப் இருக்கும், அந்த லூப்புக்குள்ளே போனீங்கன்னா இன்னொரு லூப் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வர பிளேஸ் எல்லாமே நெஸ்டட் லூப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் நான் வந்து ஃபார் இன்சைட் ஃபார் எழுதுறேன். ஃபார் ஐட்டம் இன் சீக்வன்ஸ் ஏ ஒரு block of code and இதில் இன்னொரு ஃபார் லூப் ஃபார் ஐட்டம் இன் சீக்வன்ஸ் பி, இதுக்குள்ளே பிளாக். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு ஃபார் லூப்புக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார் லூப் இருக்கும். ஸோ இப்படி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபார் லூப்புக்குள்ளே ஃபார் லூப்புக்குள்ளே இங்கே ஒய் லூப் எழுதலாம், இது மாற்றி கூட நீங்கள் எழுதிக்கலாம், அது வந்து உங்கள் விஷயம். ஓகேவா, ஸோ லூப்புக்குள்ளே லூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெஸ்டட் லூப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த லூப்ஸில் இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூப்ஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு நிறையா யூஸ் ஆகக்கூடிய ஒரு சில யூஸ்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் திங் வந்து பிரேக். ஸோ பிரேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, லூப்பை வந்து பிரேக் பண்ணிட்டு அப்படியே எக்ஸிட் ஆயிரும். ஓகேவா, எக்ஸிட் லூப் ஏர்லி. ஓகேவா, இந்த பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் எப்போல்லாம் என்கவுண்டர் ஆகுதோ அப்போது அந்த கோடுக்கு அடுத்து என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஓகேவா, ஸோ அதான் பிரேக்கு. நெக்ஸ்ட் திங் இஸ் கண்டினியூ. கண்டினியூ என்னன்னா, கண்டினியூ யூஸ் டு ஸ்கிப் த ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் இந்த கரண்ட் ஐட்ரேஷன். அதாவது இதுவும் அதுக்கு அடுத்த கோட்லாம் எக்ஸிக்யூட் ஆனது ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் த கரண்ட் ஐட்ரேஷன். அந்த கரண்ட் ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது போயிடும். ஓகேவா, when a condition is satisfied it will skip the remaining statement in the current iteration. ஓகேவா, அதான் கண்டினியூவோட யூஸேஜ். நெக்ஸ்ட் திங் இஸ் பாஸ். ஸோ பாஸ் இப்போ ரீசன்ட் இந்த வீடியோவில் கூட பார்த்துருப்போம். பாஸ் வந்து இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ்ட் ஆஸ் அ சின்டாக்டிக் பிளேஸ் ஹோல்டர். ஓகேவா, அதாவது அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அது கோட் எக்ஸிக்யூட் ஆகணும், பட் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, எந்த எரரும் காமிக்காமல் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேவா, ஸோ ஃபார் இந்த டீபக்கிங் பர்பஸ் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டுலாம் ஜஸ்ட் எழுதி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் கோடிங். ஸோ அந்த மாதிரி டைத்தில் தான் பாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நான் எரர் வராமல் எதில் ப்ராப்ளம் இருக்குன்றது நம்மளால் ஈஸியாக ரீபக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் பாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ஜஸ்ட் அ சின்டாக்டிக் பிளேஸ் ஹோல்டர். ஓகே, அந்த நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் இஸ் பிரேக். முன்னாடி சொல்லிச்சு பிரேக் இன் நெஸ்டட் லூப். ஓகேவா, ஸோ இது வந்து பிரேக் த இன்னர் லூப். ஸோ அவுட்டர் லூப் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும், அவுட்டர் லூப் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும், பட் இட் ஒன்லி பிரேக்ஸ் த இன்னர் லூப். அதான் பிரேக்கிங் நெஸ்டட் லூப்பில் யூஸ் பண்ணுற பிரேக்கிங் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இது வந்து லூப்பை கேன்சல் பண்ணிட்டு அந்த லூப் வெளில வந்துடும், இதுவும் லூப்பை கேன்சல் பண்ணி அந்த லூப் வெளில வந்துடும். பட் இன்னர் லூப்பில் இருக்கிறதுனால வெளியில் இருக்கிற அவுட்டர் லூப்பை வந்து பிரேக் பண்ணாது. இன்னர் லூப்பை மட்டும் பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அவுட்டர் லூப் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ லூப்பிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரையும் இவ்வளோ தான். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். until that, bye and thank you.